அரிசியெல்லாம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், 1/2 கிலோ அளவுக்கு அரிசி தான் செய்ய போகிறோம். அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 பெரிய சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போது அளவு தண்ணியை கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். சிக்கனை தனியாலாம் வேக விட வேண்டாம். தண்ணி கொதிக்கும் போதே அது வெந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் எலுமிச்சத்தை பிழிஞ்சு விட்டுட்டு ரைஸை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரத்தோ ஏதோ செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் ஓகே. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். விசிலை இப்போ போட வேண்டாம். இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் விசிலை வச்சு விட்டுடுங்க. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் எல்லாம் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதே மெத்தடில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.